ஆழ்வார்கள். இனிய உறவுகளே, இதோ உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 12 ஆழ்வார்கள் வரலாற்றையும் எழுதி அதை பகிர உள்ளேன். காலையில் ஆழ்வார்கள் வரலாற்றை என்னால் முடிந்தவரை விரைவாகவும் சுருக்கமாகவும் தருகிறேன். பச்சைமா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச் செங்கன், அச்சுதா அமரரேற ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யாம் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த 108 திவ்ய தேச திருத்தலங்களுக்கும் சென்று நாம் நம்பெருமானை சேவிக்கும் முன் அவனை போற்றி சரணடைந்து அவனே கதி என்று வாழ்ந்த 12 ஆழ்வார்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இந்த ஆழ்வார்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் போற்றி பணிந்ததெல்லாம் ஒரே பரமனைத்தான். இந்த ஆழ்வார்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் போற்றி பணிந்ததெல்லாம் ஒரே பரமனைத்தான். இந்த ஆழ்வார்கள் திருமாலின் அம்சமாகவே கருதப்படுகின்றனர். யாரே? ஆழ்வார்கள் அனைவருமே திருமாலின் அம்சமாகவே கருதப்படுகின்றனர். பெருமானை போற்றுவதும் மங்களாசாசனம் செய்வதுமே அவர்களின் வாழ்க்கை முறையாக அமைந்தது. இப்பன்னிருவரில் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வழக்கில்லேன் என்று கண்ணனை சரணடைந்து ஸ்ரீ ஆண்டாள் மட்டுமே பெண்ணாழ்வார். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வழக்கில்லேன் என்று கண்ணனை சரணடைந்த ஸ்ரீ ஆண்டாள் மட்டுமே பெண்ணாழ்வார் ஆவார். அவர் மட்டும்தான் பெண்ணு. மற்றவர்கள் 12 பேர் ஆழ்வார்களில் 11 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண் ஆழ்வார். 12 ஆழ்வார்கள் யார் என்று பார்ப்போமா? முதலில் பொய்கை ஆழ்வார், இரண்டாவது பூதத்தாழ்வார், மூன்றாவது பேயாழ்வார், நான்காவது திருமழிசை ஆழ்வார், ஐந்தாவது நம்மாழ்வார், ஆறாவது திருமங்கை ஆழ்வார், ஏழாவது தொண்டரடி பொடி ஆழ்வார், எட்டாவது பெரியாழ்வார், 9வது ஸ்ரீ ஆண்டாள், 10 குலசேகர ஆழ்வார், 11 மதுரகவி ஆழ்வார், 12 திருப்பானாழ்வார். இனி ஒவ்வொரு நாளும் ஆழ்வார்கள் கதை தொடர்ந்து வெளிவரும். தவறில்லாமல் நான் எழுத எம்பெருமான் அருள் நிறைய வேண்டுகிறேன். நாளை முதல் புரட்டாசி மாதம் தொடங்குகிறது. அதனால் நாளை முதல் ஆழ்வார்கள் வரலாற்றை படைக்க உள்ளேன். நாளைக்கு முதல் பொய்கை ஆழ்வார் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் தசாவதார பெருமை சாயந்தரம் தசாவதாரத்தில் 10 அவதாரங்கள் இருக்குது. இந்த 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் சொல்ல போகிறேன். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.